Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்ப வேணா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நான் எப்படியாவது தேர்ட் ரவுண்ட்ல எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ் சீட் வந்து நான் என்ன பாத்தீங்கன்னா வாங்கிடணும், எப்படியாவது எனக்கு வந்து கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. சரியா? அதனால இந்த தேர்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எவ்வளவு மார்க் இருந்தாலும் சரி, சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். சரியா? அப்ப இந்த வாய்ப்புகளை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றது? சரியா? அந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு நம்மள்ட்ட கால் பண்ணி என்ன விசாரிக்கிறாங்க. சரிப்பா நீங்க வாங்க இங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப தேர்ட் ரவுண்ட் முடிஞ்ச பின்னாடி நிறைய வாய்ப்புகள் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சிலாம் அதுக்கப்புறம் முடிஞ்ச பின்னால நீங்க வந்தீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. சரியா? அதனால தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. அதாவது இன்னமும் நமக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பயன்படுத்திக்கணும். விருப்பம் இருந்துச்சுன்னா நான் இப்போ ஒவ்வொரு விஷயமா சொல்றேன், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்ப தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால நீங்க கவர்மெண்ட் கோட்டா வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்க ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப தேர்ட் ரவுண்ட்ல நான் ஆல் இந்தியா கோட்டா நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு மார்க் வேணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டாவை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்தாலும் 600 எபோ, சரியா, எப்படி இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே சார், நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி நான் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கிறேன். டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால நீங்க இருக்கீங்க அப்படின்னா நல்ல தெளிவா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த தேர்ட் ரவுண்ட்ல டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்க போகுது. சரியா? அப்ப லாஸ்ட் ரவுண்டு, அதாவது செகண்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா 206ல என்னாச்சு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 206ல க்ளோசிங் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரவுண்டு என்கிட்ட போன் பண்ணி கேட்ட பசங்களே நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2 எனக்கு கிடைக்கல. அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 450க்கு மேல, 480க்கு மேல, 500க்கு மேல இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம் இருக்கேன் சார். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டி நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால அவ்வளோ அமௌண்ட் வந்து கேட்கறாங்க. அதனால நான் டீம்டே போகலான்னு இருக்கேன். அப்ப தேர்ட் ரவுண்டுல டீம்டு யூனிவர்சிட்டி பெய்ட் சீட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஜெனரலா போறீங்க பாத்தீங்களா, அங்க வந்து காம்படிஷன் இன்னும் ஹெவியா தான் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 350 மார்க் இருந்தா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கு. சரி சார், அப்ப எனக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? 350 கீழே இருந்தா எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அதுக்கு முன்னாடி 500 and above நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 12 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ், 2 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், இது மட்டும் உங்களுக்கு பே பண்ற மாதிரி நீங்க ஐடியால இருந்தீங்க அப்படின்னா யூபில அழகா என்ன பாத்தீங்கன்னா போட்டு நீங்க சீட் எடுத்துடலாம். சரியா? எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். நீங்க ஹாஸ்டல் தான் போக போறீங்க, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்க தான் போறீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி ஹெல்ப் வேணாலும் நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இல்ல சார் நான் 350க்கு கீழே தான் இருக்கேன், ஆனா எப்படி இருந்தாலும் என்னாச்சு பாத்தீங்கன்னா நான் டீம்டு யூனிவர்சிட்டி போயே ஆகணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எம்பிபிஎஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்னாச்சு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ கன்வர்சன். சரியா? அந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கடைசியா வாய்ப்பு என்னாச்சு பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட் தான் போய் ஆகணும். சரியா? அப்ப அப்ராடுக்கு நீங்க எந்த கண்ட்ரி வேணாலும், ரஷ்யாவா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியாவா இருக்கட்டும், இல்ல வந்து வியட்நாமா இருக்கட்டும், இல்ல வந்து கிர்கிஸ்தானா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு கண்ட்ரியை பத்தி தெளிவா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து கொடுக்க போறேன். சரியா? உங்களுக்கு எந்த கண்ட்ரில அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அப்ப நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த தேர்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருஷம் வருஷம் ஒவ்வொரு ரவுண்டும் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஆனா இந்த ரவுண்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வருஷம் கண்டிப்பா வந்து இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருக்கு. எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிற கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடிவு பண்ணலாம் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனா அடுத்தடுத்த ரவுண்ட் கொஞ்சமாவது குறையும். ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படியே டிஃப்ரெண்டா என்னாச்சு பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்? சரியா? அதாவது நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்றது ரெடியா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, நாம அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா
நீங்க என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா தேடி வந்தா மட்டும்தான் அதை பூர்த்தி செய்ய முடியும். போன்லயே என்ன எல்லா விஷயத்தையும் சொன்னோம் அப்படின்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நிறைய விஷயத்த, சரியா? அதனால நீங்க நேரம் வந்தீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா எல்லா விஷயமுமே A to Z உங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். அதனால வேணும் NRI கன்வர்ஷனோ இல்ல பாத்தீங்கன்னா அப்ராடோ இல்ல என்ன ஹெல்ப் வேணுமோ நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் MBBS படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.